ஸ்ரீதர் என்பவர் ஸ்ரீமன் நாராயணியம் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கார் பதிவில். கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும். ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது அப்படின்னா என்னென்னா, நம்மளை எந்த வித நோயும் அண்டாமல் நம்மளை பத்திரமாக பாதுகாக்கிற மருந்து. புற்றுநோய் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கு இந்த ஸ்லோகந்தனத்தினால. அந்த அளவுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியோடு சந்தோஷமாக வாழறதுக்கு ஸ்ரீமன் நாராயணியம் நமக்கு கூடவே அந்த பகவான், அந்த குருவாயூரப்பன் இருக்கார் பாருங்கோ. இந்த குருவாயூரப்பன் நமக்கு கூடவே இருப்பார். நாம் எல்லாரும் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறது வழக்கம். நமக்குள்ள ஜீவனாக இருக்கிறதே அந்த பரம்பொருள் தான். அவருக்கு பரமாத்மா அப்படிங்கிற பேர். நம்மளாம் ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. ஆனால் இந்த ஜீவாத்மாவான நமக்கு என்னென்னா, உடல் உயிர் ரெண்டு சேர்ந்து இருக்கிறவா. நம்ம இந்த உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிக்கிறோம், பெறுறோம், சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம உயிருக்கு தேவையான ஒரு விஷயத்தை நாம் மறந்து போயிடும். அதுதான் ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், ஆன்மீக சிந்தனைகள். இதெல்லாம் நம்ம உயிருக்கு தேவையான விஷயம். உடன்மிசை உயிர் என கலந்தெங்கும் பரந்துளன். உடன்மிசை உயிர் என கலந்தெங்கும் பரந்துளன் அப்படிங்கிற அந்த பகவான் நம்ம உடலோடு இருக்கக்கூடிய உயிரோடு கலந்து நம்மளை ஆட்கொண்டுருக்கார். நாம் ஒன்றும் தனியாக இந்த உலகத்தில் பக்துன்னு உட்காந்துட்டு இல்லை. நம்ம கூடவே ஒரு ஸ்டெப்பும் அந்த பரந்தாமன் வந்துட்டுருக்கார். இதுதான் நிஜம். அப்போ நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னா, இந்த கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் 88 லட்சம் பிறவிகள் மொத்தம். ஆனால் 7 பிறவிகள் மட்டும்தான் மனுஷ பிரிவு. அதனால் நம்ம 81 லட்சம் பிறவிகளை கடந்து இந்த பிறவியில் மனுஷாலாக வந்திருக்கோம். நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம் என்ன அப்படின்னா, நாவினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் தருவான். அதாவது அந்த 7 மனுஷ பிரிவில் நம்ம பேருக்கு இந்த முதல் மனுஷ பிரிவியா, 2வது மனுஷ பிரிவியாலலாம் நமக்கு தெரியாது. இப்போ மனுஷ பிரிவின்னு நம்ம வந்துட்டோமோ, நாம்பளாம் பாக்கியசாலிகள். இதுலேருந்து 7 பிறவிக்கு அப்புறம் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் அடுத்த பிறவிலே மோட்சம் கிடைக்குமா, இந்த பிறவியில் மோட்சம் ஆகிடுவோமா, பகவான் எடுத்துகிட்டே போயிடுவோமா அப்படின்றதெல்லாம் யாருக்கும் சொல்கிறதுக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு மார்க்கமாக நம்ம பகவானுடைய காலடிகளை பற்றிண்டு நேர்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் மனசில் வெள்ளத்தன்மையானையும் நம்ம கள்ளம் கபடம் இல்லாமையும் நம்ம இருந்தோம்னா, நம்ம இருக்கிற பிறவிலேயே நாம் எல்லா விதமான நன்மைகளையும் அடைவோம். இந்த பிறவி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இதுக்கு மேலே உயர்த்தியான ஒரு பிறவியை நம்ம கண்டிப்பாக அடைவோம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வாக்கு. இதில் இந்த குருவாயூரப்பன் அப்படின்றவர் நோய் நொடிகளை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே நமக்காக இருக்கிறவர். இவர் இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை ஏற்றினவரே கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அவர் இந்த நாராயணியத்தை இயற்றும் பொழுது 100வது ஸ்லோகம் வரும் பொழுது அந்த எம்பெருமான் குருவாயூரப்பன் தலையை ஆட்டி ஆட்டி அசைச்சு அந்த பாடலை கேட்டார் அப்படிங்கிறது. அதாவது திருவடி முதல் திருப்பாதம் வரையில் உள்ள ஸ்லோகம் தான் கடைசியில் ஒரு 10. நாராயணியன்றது 1000 ஸ்லோகங்கள் உடையது. அதுக்கப்புறம் ஒரு நோய்கள் நீங்கி போய் அவர் பலராலும் போற்றப்பட்டு சந்தோஷமாக இருந்தது.
அப்போ அவர் இந்த உலகத்தில் யாரும் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உபாயமாக இந்த ஸ்தோத்திரம் வழங்கணும்னு கேட்டுன்றதாகவும் பகவான் எம்பெருமான் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதாகவும் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம எந்த வித நோய் இருந்தாலும், மன நோய் இருந்தாலும், உடல் நோய் இருந்தாலும், எலும்பு நோய் இருந்தாலும், புற்றுநோய் இருந்தாலும், இரத்த நோய் இருந்தாலும், எந்த நோய் இருந்தாலும் நாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட ஒவ்வொரு நொடியிலையும் அந்த பரந்தாமன் இருக்கார். அப்போ எந்த கவலையுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே அப்படின்னா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா முற்பிறவியில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த பலனை இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ கெட்டவெல்லாம் நல்லா இருக்காளுன்னா அந்த கெட்டவ முற்பிறவியில் நல்லது பண்ணியிருப்பா. இந்த பிரிவில் அவள் கெட்டவளாக இருக்கா, அடுத்த பிரிவில் அவள் கஷ்டப்படுவாள், அவ்வளோதான். அதனால் நல்லவளாக இருக்கிற நாம் நல்லவளாகவே இருப்போம். இது ஒன்றும் இழிச்ச வயத்தனமோ ஒன்றும் தெரியாதனமோ கோழத்தனமோ அப்படி கிடையாது. நம்ம நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக இருந்தால் பகவானுக்கு பிடிச்சவளை நம்ம ஆடு. அப்போ நமக்கு எந்த நோயும் எந்த நொடியும் எந்த வியாதியும் நம்மளை அண்டாது. இருக்கிற நாள் வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு கடைசியில் உயிர் பிரியச்சியும் பூ பறிக்கிற மாதிரி நம்மளை பகவான் திருவடியில் சேர்த்துப்பார் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம். ஏன்னா எந்த ஸ்லோகம் படிக்கிச்சு எந்த ஸ்தோத்திரம் படிக்கிச்சு அதை பற்றின விவரங்களை தெரிஞ்சுன்னு நாம் படித்தோம்னா நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அதோடு ஸ்ரீமன் நாராயணியத்தில் கொடுக்க முடியாத எந்த ஒரு வரமுங்க தான் அதில் கிடையாது. கல்யாணமாகுமா ஆகும், குழந்தை பிறக்கணுமா பிறக்கும், கடன் தீரணுமா தீரும், பரீட்சை பாஸ் ஆகணுமா ஆகும், ப்ரமோஷன் கிடைக்கணுமா கிடைக்கும், நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது நம்மளுடைய பாவங்கிறது தீர தீர நம்மளது புண்ணியங்கிறது சேர சேர நமக்கு நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். நம்ம கர்மாக்கள் கழியும். நான் நல்லவளாச்சே, நான் நல்லவளாச்சே, நினைக்கே அந்த கஷ்டம் அப்படி நம்ம நினைக்காம கஷ்டம் வந்த போதுமே அதை சகிச்சுட்டு பகவான் நாமாக்களை நம்ம சொன்னோம்னா நம்ம கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். ரப்பர் போட்டு அழிக்கப்படும் நம்மளுடைய பாவங்கள். இந்த ஒரு வழி இருக்கும் பொழுது, உய்ய வழி இருக்கும் பொழுது வீணுக்கு என்ன வேதனைப்படணும்? எந்த வேதனையுமே பட வேண்டாம், எந்த கஷ்டமுமே பட வேண்டாம். கொஞ்சம் சகிச்சுக்கிற தன்மை நமக்கு வேணும் எல்லாருக்குமே. எனக்கு சேர்த்து தான், நான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. சகிச்சுக்கிற தன்மை இப்போ நிறைய பேர்களுக்கு இல்லை. விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, எல்லா விதமான சுக சௌகரியங்களெல்லாம் இருக்குதே வழிய அந்த சகிப்புத்தன்மைன்றது இப்போ ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இருந்த சகிப்புத்தன்மை நமக்கு இல்லை. எல்லாம் அத்தனுடைய அத்தனை நிமிஷமே கிடச்சணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடைக்காது. அதுக்கு ஒரு வேலை வரும். வேலை வந்தால் கூடி வரும். அதனால் இந்த நாராயணம் சொல்லி தெரியக்கூடிய வேலையை எம்பெருமான் எனக்கு கொடுத்துருக்க ஸ்ரீதர் மூலமாக அந்த ஸ்ரீதரை நான் கடவுளாகவே நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா மனுஷ வடிவத்தில் தான் பகவான் காட்டுவார். இப்போ நம்ம இந்த நாராயணியன் சொல்லித்தரோம் அப்படின்னா இது சொல்லிக் கொடுக்குறவளுக்கும் கற்றுக்கிறவளுக்கும் அவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடியது. அதை எந்த இடத்துலேருந்து எனக்கு காட்டி கொடுத்தாரோ எப்போ பகவான் எனக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் ஸ்ரீமன் நாராயணிட்டு நான் இதில் சொல்லித்தரேன். எல்லோரும் சந்தோஷமாக கற்றுக்கோங்க. நான் பதம் பதமாக வார்த்தை வார்த்தையாக பிரித்து ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லித்தரேன். நான் ஒரு வாட்டி சொல்லி நிறுத்தின உடனே நீங்கள் பின்னாடி அந்த மாதிரி சொல்லி நிறுத்தி பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கோங்க. நான் எதில் சொல்லித்தரேன்னா எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லித்தருவேன். இந்த வீடியோ சொல்லித்தரதுன்னா அவ்வளோ வாட்டி நம்ம இதில் சொல்லித்தர முடியாது. அதனால் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி ஒரு வாட்டி சொல்லுங்க. அதுக்கு நான் டைம் கொடுக்குறேன். நான் முதல் வாட்டி சொல்லும்பொழுது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் 2வது வாட்டி சொல்லும்பொழுது நீங்கள் கூட சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தால் நல்லா வரும். ஆனால் இந்த ஸ்லோகம் எல்லோரும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, கற்றுண்டா எல்லாருக்குமே எல்லாமே வரும். சரியா? ஸ்ரீமன் நாராயணியம் பிரதமம் தசகம், முதல் தசகம். இதை 10 ஸ்லோகங்களாக ஒரு குரூப்லேயும் இருக்கும். முதல் தசகம் பகவத் மகிமை. சாந்திரானந்தாவபோதாத் சாந்திரானந்தாவபோதாத்
बोधात् मखमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं निर्मुक्तं नित्यमुक्तं नित्यमुक्तं निगमशत सहस्रेण सहस्रेण निर्भास्यमानं निर्भास्यमानम् अस्पष्टम् अस्पष्टं दृष्टमात्रे दृष्टमात्रे पुनरुरु पुनरुरु पुरुषार्थात्मकं पुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां हन्तभाग्यं ஜனானாம். இது முதல் ஸ்லோகம். இதை பாடி பாடி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகமாக நம்ம கற்றுக்கலாம். சரியா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. எங்கள் அப்பா என்னுடைய 12வது வயசுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்லோகம் இது. அதனால் எல்லோரும் இதை கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவை நான் வணங்குறேன். என்னுடைய 56 வயசு வரைக்கும் 56 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா இருந்தால், அதுக்கப்புறம் அவள் இல்லை. இவ்வளோ நாள் இருக்க முடியும். அவளும் 96 வயசில் அவள் பகவானை அடைஞ்சார். எங்கள் அப்பா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டே ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பகவானுடைய திருவடியை அடைஞ்சிட்டார். எந்தவித நோயும் இல்லை, நொடியும் இல்லை. எழுந்த குளிச்ச காலங்காத்தால் அதிகாலை பொழுது தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வேர், பகவானுக்கு பூஜை பண்ணுவேர். எங்கள் மன்னி அவருக்கு எல்லாம் பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி, பெருமாள் பாத்திரம் தேய்ச்சி வச்சா. எங்கள் அம்மா கடைசி காலத்தில் கை கால் விழுந்து போயிட்டா. அது வரைக்கும் அவர் எங்கள் அப்பாவுக்கு சுசுரூஷை பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலும் எங்கள் மன்னி அதே போல் அவருக்கு பெருமாள் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருந்தா. அதே போல் அவர் ஸ்ரீராமநவமிக்கு ராமர்லாம் நல்லா பூஜை பண்ணிவிட்டு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டு இருந்தார். பாவம், அவர் திடீர்னு ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேர். அப்போ எங்கள் மன்னி அவருக்கு சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தார். அதை கையில் வாங்கிட்டு கை நடுங்கிட்டு சாஞ்சிட்டார், சாப்பிடலை. அப்போ எங்கள் அண்ணா ஓடி வந்தான். அண்ணா மடியிலேயே அவர் பகவானுடைய திருவடியை அடைஞ்சிட்டார். அதனால் 96 வயசு வரைக்கும். அதனால் அவர் போனதை பற்றி நம்ம துக்கப்படுத்துக்கலை. ஆனால் அவர் சொன்னது என்னென்ன, எப்போவுமே பகவான் நம்மளோட கூட இருப்பார்மா, நான் போகிறேன்னு துக்கப்படாத, பகவான் எப்பவும் கூட இருக்கே, என்றைக்கும் பகவான் நம்மளை கைவிட மாட்டேன், அதை எப்பவும் மறக்காதே, நான் சொல்லிக் கொடுத்த ஸ்லோகம் பாட்டுகளெல்லாம் எதுவும் மறக்காதே அப்படின்னு சொன்னதுனால தான் நான் அந்த பதிவுகளெல்லாம் இந்த ஆன்மீகத்தையும், எங்கள் அம்மா எனக்கு ஜோதிடத்தில் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். அதுவும் இந்த மாதிரி சின்ன வயசுகளே கற்றுட்டு அதுக்கப்புறம் அதில் பிரபலமாக ஆகி நான் பிஹெச்டி பண்ணி பல மேடைகளில் பேசி பல பாராட்டுகளை வாங்கி பல மாலைகள் மரியாதைகளை
பெற்றுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கேன். இப்போது நிறைய பேர் ஜோசியம் கேட்கவும் வர. அதனால் அப்பா அம்மானுடைய ஞாபகமாக நான் இந்த பதிவுகளெல்லாம் நான் கொடுத்துட்டுருக்கேன். என் நாத்துக்கரும் திருவள்ளூர் வீரராகர் கோவிலில் எங்கள் மாமனார் கிருஷ்ணமாச்சார் அப்படின்றவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். என் நாத்துக்காரும் நல்ல பக்திமான இருக்கிறவர். இதெல்லாம் வளர்கிறதுக்கு அவரும் எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கார். அதனால் சந்தோஷமாக நான் உங்களுக்கு இந்த பதிவுகளெல்லாம் கொடுக்குறேன். எல்லாரும் பயன்பெறுங்க. பகவான் எப்போ நம்ம கூடவே இருக்கும் பொழுது நமக்கு எந்த கஷ்டமும் நமக்கு வரவே வராது. சரியா? தைரியமாக இருக்கும். சரியா?